அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் மேக்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரி ப்ராக்ரஷன், ஏபிஜிபி, கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசைன்னு சொல்லுவோம். அது இல்லாமல் சிறப்பு தொடர் வரிசை, அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தோம். அதோட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். இப்போ மொதல் கொஸ்டின் பாருங்கள். 18, A, B, -3 இவை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் a + b இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? 18 ab - 3 are in arithmetic progression, then what is the value of a plus b? ஓகேவா? a plus b கேட்டிருக்காங்க, ஏதாவது ஒன்னோட வேல்யூ கேட்கல, ரெண்டுத்தையுமே கூட்டி கேட்டிருக்காங்க. ஓகேவா? கூட்டுத்தொடர் வரிசைனா அதோட வடிவம் எப்படி இருக்குன்னு தெரியும். a - d, a plus d, a plus 2d அப்படின்ற வடிவத்தில் தொடராக போயிட்டே இருக்கும். அதாவது அதோட டிஃப்ரெண்ட் வந்து ரெண்டாவது நம்பருக்கும் முதல் நம்பருக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கும். ஓகேவா? அதாவது டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏ, முதல் பார்த்தீங்கன்னா 18. அப்போது a - 18 அப்படின்றது தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா மூணாவதுலேருந்து ரெண்டாவது கழிக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா டி தான், b - a. அப்படி இல்லைனாக்கா மூணாவதுலேருந்து அந்த நாலாவதுலேருந்து மூணாவது கழிக்கணும். -3 - b. இதுதான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும் கூட்டுத்தொடர் வரிசையில். இதை ஈக்குவல் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த a + b கண்டுபிடிக்க போகிறோம். வேறு எப்படியும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒன்று சமன்றதுனால இந்த a - 18ம் b - aவும் சமமாக இருக்குமா? இதை வச்சு ab கண்டுபிடிச்சி a + b கண்டுபிடிச்சலாம். ரெண்டாக கம்பேர் பண்ணுவோம். இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுவோம், அடுத்து இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ a - 18 = b - a அப்படின்னு சொல்லி வரும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஏவெல்லாம் ஒரு பக்கம், b எல்லாம் ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி நம்பரை தனியாக கொண்டு வந்துடுவோம். அதாவது ஏவை இந்த சைடு கொண்டு வரணுன்னாக்கா 2a, 18 அந்த பக்கம் கொண்டு போனோன்னா b + 18 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன வரும்? b + 18/2 அப்படின்னு சொல்லி வரும். இது a. ஓகேவா? இது அப்படியே வச்சுக்குவோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? அடுத்து ரெண்டை கம்பேர் பண்ணுவோம். b - aவும் -3 - bயும் சமமாக இருக்கும். b எல்லாம் ஒரு பக்கம் கொண்டாந்துருவோம். b இந்த சைடு வந்ததுன்னா 2b அப்படின்னு சொல்லி வரும். a அந்த பக்கம் போனாக்கா a - 3 அப்படின்ற மாதிரி வருமா? அப்போது ஏவோட வேல்யூ என்ன போட்டிருக்கோம்? b + 18/2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோமா? அதை அப்படியே அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2b = ஏவுக்கு பதிலாக b + 18/2 -3 அப்படின்னு சொல்லியிருக்கோம். காமனாக 2 கீழே எடுத்தோன்னாக்கா b + 18 2ஆல் பெருக்குனா -6ன்னு வரும். இங்கே 2bன்னு இருக்கும். இந்த ரெண்டை இந்த பக்கம் கொண்டாந்தோம்னாக்கா 4b = b 18ல் 6 போணுச்சுன்னா 12 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? பியை மட்டும் இந்த சைடு கொண்டாந்தோம்னாக்கா 4bயில் ஒரு b போணுச்சுன்னா 3b = 12ன்னு வரும். அப்போ b = எவ்வளோ வரும்? 1 3 3 4 3 12 வரும். அப்போ 4 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? பியோட வேல்யூ என்ன? 4 அப்படின்னு சொல்லி வந்துட்டு அதை ஏவில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருந்தோமா பிக்கு பதிலாக 4ன்னு. அப்போ a = என்ன? 4 + 18/2 அப்படின்னாக்கா 22/2ன்னு வரும். அப்போ a = என்ன வரும்? அடித்தோன்னாக்கா 11ன்னு வரும். அப்போ ஏவோட வேல்யூ 11, பியோட வேல்யூ 4னாக்கா a + b என்ன? 11 + 4 15 அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. ஓகேவா? கூட்டுத்தொடர் வடிவத்தை வச்சு அதோட டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வச்சு கம்பேர் பண்ணியே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு குளிர்காலத்தில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன. திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் 0°C மற்றும் புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் 18°C எனில் 5 நாட்களின் வெப்பநிலைகளை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த 5 நாளில் என்னென்ன வெப்பநிலையெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி லைனாக எழுத சொல்கிறாங்க. அது வந்து ஒரு கூட்டுத்தொடர் ஃபார்மெட்டில் இருக்கான், ஏபி ஃபார்மெட்டில் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து புக்கில் கேட்ட கொஸ்டின் தான். இது வந்து கொஞ்சம் பெருசாக போட வேண்டிய கொஸ்டின் தான். ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த கொஸ்டினை கேட்டால் ஈஸியாக போட்டுடலாம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாமில் சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்ஸில் சாய்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த சாய்ஸை வச்சு அவங்க சொன்ன கண்டிஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தாலே ஈஸியாக ஆன்சர் போட்டலாம். அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? 5 நாள் கொடுத்துட்டு முதல் 3 நாள் திங்கள்லேருந்து புதன் வரைக்கும் உள்ள வெப்பநிலையை கூட்டினா 0 வரணும். கடைசி 3 நாள் புதன்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உள்ள வெப்பநிலையை கூட்டினா
18 டிகிரி வரணும். அந்த 5 வெப்பநிலை தானே கேட்டிருக்காங்க. நீங்கள் சாய்ஸில் கொடுத்ததில் 5 நாளோட வெப்பநிலை தான் சொல்லியிருக்க போகிறாங்க. முதல் 3 இதை கூட்டி அது 0 வரணும், கடைசி 3 இதை கூட்டி 18 எது வருதோ அதுதான் ஆன்சர்னு சொல்லி ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் ஆப்ஷன் ஏவை எடுத்துக்கோங்களேன். -2 0 + 2 அப்படின்னு சொல்லி வருது. கூட்டினா 0 வரும். முதல் கண்டிஷனை பூர்த்தி பண்ணுது. ஆனால் ரெண்டாவது கண்டிஷனை பூர்த்தி பண்ணுதா பாருங்கள். 2யும் 4யும் கூட்டினா 6, 6யும் 6யும் கூட்டினா 12ன்னு வருது. ஆனால் நமக்கு தேவை 18ன்னு வரணும். அப்போ இது கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். அப்போது அடுத்து பாருங்கள் 3 0 3ன்னு வருது. 3த்தையும் கூட்டினாக்கா 0 டிகிரியும் வரும். 3க்கு 3 போயிடுச்சுன்னா 0ன்னு வந்துடும். அடுத்த 3த்தையும் பெருக்கணும். அப்போ கடைசி 3 இந்த 3த்தையும் கூட்டினாக்கா 3 + 3 6 9 9 9 18 அப்படின்னு சொல்லி ரெண்டாவது கண்டிஷனையும் பூர்த்தி பண்ணுது பாருங்கள். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஈஸியாக போட்டு போயிடலாம். சரியா? இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போடுற மெத்தட். ஆக்சுவலாக ப்ரொசீஜர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் சாய்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம இதை ப்ரொசீஜராக தான் போடுறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முதல் 3 நாள் டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 அப்படின்னு சொல்லி கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது. T1 T2 T3 தானே எழுதுவோம். இந்த 3த்தையும் கூட்டினா 0 வருதான். அப்போ இதோட SN வேல்யூ வந்து 0. அடுத்து 3 இது, அதாவது T3 T4 T5. ஓகேவா? புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாளை கூட்டினா 18ன்னு வருதான். அப்போ இதோட SN டோட்டல் கூடுதல் பார்த்தீங்கன்னா 18. உடனே SN ஃபார்முலாவில் போடலாமான்னு பார்த்தீங்கன்னா போட முடியாது. SN ஃபார்முலாவில் போடுறதுக்கு அந்த A L D ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன ஃபார்முலா? SN = n/2 A + Lன்னு ஒரு ஃபார்முலா. அப்படி இல்லைனாக்கா n/2 2A + n - 1 × D அப்படின்னு சொல்லி 2 ஃபார்முலா உண்டு. அந்த ரெண்டுத்துலையுமே போட முடியாதுன்றப்ப நாம் என்ன பண்ணணும், அதோட வடிவத்தை வச்சு போடணும். வடிவம் என்ன? T1 T2 T3 T4 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி T0 ஒன்று உண்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே மைனஸில் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளஸில் போதுன்ன ஒன்று A - D A A + D A + 2D A + 3D அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா அதோட கூட்டுத்தொடர் வடிவம். இதோட வெப்பநிலை தான் கொடுத்துருக்காங்க. அதாவது முதல் 3த்தை கூட்டினா 0 வரணும், கடைசி 3 இதை கூட்டினாக்கா 18 வரணும் அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த 3த்தோட கூடுதல் 0, இந்த 3த்தோட கூடுதல் 18 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு ஏவையும் டியையும் கண்டுபிடிச்சி அந்த 3 வெப்பநிலையை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி பாருங்கள். முதல் 3 இதை கூட்டுங்க. A - D + A + A + D இந்த 3த்தையும் கூட்டினா 0. அப்போது டிக்கு டி போச்சுனாக்கா 3A வரும். 3A = 0னா அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 0. முதல் உறுப்பு A = 0. அடுத்து கடைசியை கூட்டு பாருங்கள். A + D A + 2D அதுக்கப்புறம் A + 3D இதை கூட்டா 18ன்னு வரணுமா? இதில் நமக்கு A வந்து 0ன்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஏவெல்லாம் அடிச்சிடலாமா? ஏவெல்லாம் அடிச்சிட்டாக்கா 1D அப்புறம் 2D 3D 3 + 3 6D வரும். 6D = 18. அப்போது டியோட வேல்யூ என்ன? 1 6 3 18 D = 3ன்னு வரும். அப்போ A = 0 D = 3னா அந்த 5 வரிசை என்னென்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு A - D 0 - D -3ன்னு வரும். அதுக்கப்புறம் A = 0வா? 0. அப்போது 0 + 3 3ன்னு வரும். அதுக்கப்புறம் A + 2D ஏவை விட்டுரும், 2D மட்டும்தான். 2 × 3 6. அப்புறம் 3 × 3 9ன்னு வரும். அப்போது 3 -3 0 3 6 9 அதாவது ஆப்ஷன் பியில் இருக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துட்டா ஈஸி. சாய்ஸ் கொடுக்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக இவ்வளோ தூரமாவது கணக்கு போடணும். காம்படிட்டிவ் எக்ஸாமில் கண்டிப்பாக சாய்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றதுனால முதல் 3த்தை கூட்டி 0 வரணும், கடைசி 3த்தை கூட்டி 18 வரணும். கண்டிஷனை பூர்த்தி பண்ணுதுன்னு உடனே அதான் ஆன்சர்னு போட்டு சீக்கிரமாக போயிடலாம். சரியா? சப்போஸ் அந்த 5 வெப்பநிலைகளை கேட்காம 5 வெப்பநிலைகளின் கூடுதல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ப்ரொசீஜரை கண்டுபிடிச்சி இந்த 5 வெப்பநிலையுமே கூட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? கூட்டாக்கா என்ன 15 அப்படின்னு சொல்லி வரும். இந்த -3க்கு +3 போணுச்சுன்னா 6 + 9 15 டிகிரி அப்படின்னு சொல்லி வரும். அந்த மாதிரி கூடுதல் கேட்டால் இந்த மாதிரி ப்ரொசீஜரில் போடுற மாதிரி இருக்கணும். அதுக்கு இந்த வடிவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வடிவம் தெரிஞ்சாலே போட்டுடலாம். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒருவர் 10 ஆண்டுகளில் சேர்த்த மொத்த தொகை ரூபாய் 16,500. முதல் வருடத்திற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் முந்தைய ஆண்டை விட ரூபாய் 100 அதிகமாக சேமித்தால் முதல் வருட சேமிப்பு தொகையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? முதல் வருஷம் எவ்வளோ சேமிச்சிருக்காங்கன்னு தெரியல. மொத்தமாக 10 வருஷத்தில் 16,500 ரூபா. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா 100 ரூபா அதிகமாக்கிக்கிட்டே போயிருக்காங்க. ஓகேவா?
அப்போ நான் முதல் வருஷத்தில் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையாக பெருக்குத்தொடர் வரிசையான்னு கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கூட்டுத்தொடர் வரிசை தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கே அதோட வடிவம் தெரியணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு வருடமும் 100 ரூபாயாக அதிகமாகிட்டு போகுது. ஓகேவா? அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸ் ஒவ்வொரு வருஷமும் 100 ரூபா. அப்போ டிஃப்ரென்ஸ் 100 ரூபா அப்படின்ன உடனே இது வந்து கூட்டுத்தொடர் வரிசைன்னு தெரியணும். பெருக்குத்தொடர் வரிசைன்னா விகிதமாக ஏறிக்கிட்டு போகும். கூட்டுத்தொடர் வரிசை தான் டிஃப்ரென்ஸ் டியில் மதிப்பில் ஏறிக்கிட்டே போகும். ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இது கூட்டுத்தொடர் வரிசை தான். ஒவ்வொரு வருஷமும் 100 ரூபா ஏறுதுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் டி = 100ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் சேமித்த மொத்த தொகை பார்த்தீங்கன்னா 16,500ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்த தொகை SN = 16,500. ஒருவர் 10 ஆண்டுகளில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுனா N = 10. ஒவ்வொரு வருஷமும் 100 ரூபா ஏறுதுன்னா N = 10. அப்போ N தெரியும், D தெரியும், SN தெரியும். முதல் வருட சேமிப்பு தான் கேட்குறாங்க. அப்படின்னா என்ன? ஏ தான் கேட்குறாங்க. ஏ தான் தேவை அப்படின்னு உடனே அந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சலாமா? என்ன ஃபார்முலாவில் SN இருக்கணும், D இருக்கணும். அப்படின்னாக்கா SN = N/2 2A + N - 1 × D. இந்த ஃபார்முலாவில் போகணும். ஓகேவா? அந்த லாஸ்ட் உறுப்பு கொடுத்துருந்தா தான் N/2 A + L அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? அப்போ இதில் SN தெரியும் 16,500. N/2 N வந்து 10/2 2A 2 × A தான் தேவை. N - 1 N என்ன 10. அப்போ 10ல் 1 போனால் 9ன்னு வரும். D என்ன 100 தானே. அப்போ 9ஐயும் 100ஐயும் பெருக்கினாக்கா இது ஒரு 900ன்னு வரப்போகுது. அப்போ 2A + 900 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ கேன்சல் பண்ணோன்னா இந்த 0க்கு 0 போயிடும். 2ஆல் இந்த பக்கம் அடித்தோம்னாக்கா அப்படியே டபுள் பண்ண வேண்டியதான். 0 மிச்சம் 1 6 6 12 1 13 மிச்சம் 1 1 2 3. அப்போ 3300ன்னு வரும். இந்த பக்கத்தில் 2A + 900ன்னு இருக்கும். அப்போ 900 அந்த சைடு கொண்டு வந்தோம்னாக்கா 2A = இதில் 900 போயிடுச்சுனாக்கா 2400ன்னு வரும். அப்போ 2ஆல் அடிச்சோன்னா 2 2 12 2 24 00. அப்போ A = எவ்வளோ? 1200 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? முதல் உறுப்பு 1200. இதில் இருந்தால் ஒவ்வொரு வருஷமாக 100 100ஆக ஏறிக்கிட்டு 1300 1400ன்னு ஏறிக்கிட்டே போய் மொத்த தொகையாக 16,500 வருது. ஓகேவா? அதுக்கு இந்த கணக்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான் சொல்லி நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த டிஃப்ரென்ஸை வச்சு புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். 6² + 7² + 8² அப்படியே எக்ஸ்ட்ரா போட்டு 21² வரைக்கும் என்ற கூட்டுத்தொடரின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கூடுதல் தான் கேட்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் வார்த்தை மட்டும் பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர் ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இதை கூட்டுத்தொடர் வரிசை ஃபார்முலாவில் போட்டிருந்தோம்னாக்கா போட முடியாது. ஏன்னா கூட்டுத்தொடரோட வடிவத்துக்கு வராது. இப்போ பாருங்கள் 6 6னாக்கா 36 ஆச்சு. 7 7னா 49, 8 8னா 64 அப்படின்னு சொல்லிடுவோம். இதுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா 13ன்னு வரும். ஆனால் இதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா 14 15 15ன்ற மாதிரி வரும். ஓகேவா? அப்போ டிஃப்ரென்ஸ் சேமாக கிடையாதுன்னு ஒன்று. இது வந்து கரெக்டான கூட்டுத்தொடர் வரிசை கிடையாது. இது வந்து சிறப்பு தொடர் வரிசை. அதுவும் பார்த்தீங்கன்னா வடிவத்தை பார்த்தாலே தெரியுது எல்லாமே ஸ்கொயரில் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கொயரு ஸ்கியூப்னாக்கா என்னென்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி சிறப்பு தொடர் வரிசைக்கு எழுதி போட்டிருப்பேன். அதில் ஸ்கொயர் ஃபார்முலா 2வது ஃபார்முலா, அதாவது முதல் n ஏழு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா எழுதி போட்டிருப்பேன். n × n + 1 2n + 1 / 6 அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா எழுதி போட்டிருப்பேன். இந்த ஃபார்முலாவில் போட்டால் நமக்கு அதோட ஆன்சர் வந்துட போகுது. ஆனால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 6² 6லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு முதல் n ஏழு எண்களின் அப்படின்னு சொல்லி 1லேருந்து ஆரம்பித்தா தான் இந்த ஃபார்முலா. அதுக்கு என்ன பண்ணணும்னா 21 வரைக்கும் கேட்டிருக்காங்களா, 1லேருந்து 21 வரைக்கும் 1² 2² அப்படின்னு சொல்லி 21² வரைக்கும் அந்த கூடுதல் கண்டுபிடிச்சி அதுலேருந்து நமக்கு முன்னாடி இருக்கிற 5 தானே தேவையில்லை. அப்போது அதுலேருந்து மைனஸ் பண்ணணும். 1² ஆரம்பித்து 5² வரைக்கும் இருக்கிற கூடுதலை கழிச்சாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்போது இதுக்கு என்ன பண்ணும், இதுக்கு n = 21, இதுக்கு n = 5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாவில் போட்டாலே முடிஞ்சுது. போடலாமா? n = 21னா இது ஒரு 21, அந்த 21ஓட +1னாக்கா 22, அதுக்கப்புறம் 2ஆல் பெருக்குனா 42, 42ஓட 1 கூட்டினா 43, கீழே 6ன்னு வரும். அடுத்து அதே மாதிரி n = 5ன்னு வச்சா 5, n + 1 6, அப்புறம் 2n + 1னா 10 11ன்னு வரும், / 6ன்னு வரும். இது ரெண்டுத்தையும் கழிக்கணும். கீழே
அடிப்பகை எல்லாமே பார்த்திங்கன்னா 6ன்னு இருக்குது. அதனால் அதை நம்ம மாற்ற தேவையில்லை. எல்சிஎம் சேமாக இருக்கும். மேலே உள்ளதை மட்டும் பெருக்கி போட்டால் போதும். கொஞ்சம் பெருக்கல் மட்டும் அதிகமாக வரும். இதுக்கு ஈஸி. 5000 30 30 × 11 330 அப்படின்னு சொல்லி வரப்போகுது. இதை மட்டும் பெருக்கணும். 21 22 பெருக்கமா பெருக்கினாக்கா ஒரு 2 2 2 4 இது ஒரு 42 அப்போ 2 6 4 அதுக்கப்புறம் இதோட 43 பெருக்கணும். பெருக்கினாக்கா 7 3 6 6 3 18 மிச்சம் 1 4 3 12 1 13 7 4 8 6 4 24 மிச்சம் 2 4 4 16 2 18 அப்போ 6 16 மிச்சம் 1 4 8 9 1 19866ன்னு வருது. இதுலேருந்து இந்த 330 கழிக்கணும். 330 கழிச்சோன்னாக்கா 3 3 5 19ன்னு வரப்போகுது. இதிலிருந்து தான் இந்த 6 டிவைட் பண்ணும். ஓகேவா? அப்போது 19533லேருந்து மொத்தமாக 6. ஏன்னா ரெண்டுத்துலையுமே காமனாக கீழே 6 தான் இருக்குது. 6ஆல் அடித்தோன்னாக்கா 1 6 6 3 18 மிச்சம் 1 15ன்னு வரும். அப்போ 2 12 மிச்சம் 3ன்னு வரும் 33. அப்போ 5000 30 மிச்சம் 3 33 இங்கே 6. ஓகே, இங்கே 6 மாற்றிக்கோங்க. 36 6 6 36ன்னு வரப்போகுது. அப்போது 3256 ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா? இந்த ஒரே ஒரு ஃபார்முலாவில் தான் போடுறோம், ஆன்சரை கண்டுபிடிச்சிடும். ஆனால் இது வந்து அந்த சிறப்பு தொடர் வரிசை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸ்கொயர்ஸில் போகுது. ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் தொடர்களின் கூடுதலை காண்கன்னு சொல்லிட்டு 10's cube 11's cube 12's cube அதோட மொத்தமாக பார்த்தீங்கன்னா 20's cube வரைக்கும் கேட்குறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கியூபில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிறப்பு தொடர் வரிசையோட ஸ்கியூ ஃபார்முலாவில் போடணும். ஸ்கியூபுக்கு என்ன ஃபார்முலா, அந்த முதல் n7 எண்களின் வர்க்கங்களின் கணங்களின் கூடுதல். இது வந்து கனமூலம். ஓகேவா? கணங்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n × n+1 / 2 மொத்தமாக ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா கணங்களுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் போட்டால் போதும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 10லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது என்ன பண்ணும், 20 வரைக்கும் தேவையா, 1's cube 2's cube அப்படின்னு சொல்லிட்டு இந்த 20's cube வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிச்சி அதிலேருந்து 1's cube 2's cubeன்னு அந்த முன்னாடி இருக்கிற 9's cube வரைக்கும் இருக்கிறத கழிச்சிடணும். கழிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அப்போது இதில் என்ன, n = 20 இதில் n = 9ன்னு வச்சு போட்டாலே போதும். அந்த ஃபார்முலாவில் போடணும் தான். அப்புறம் n = 20 n+1னாக்கா இது ஒரு 21 / 2 ஹோல் ஸ்கொயர். அதிலிருந்து n = 9 9 அப்போ 9 + 1 10 / 2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். அடித்தோன்னா 2 2 10 2 20ன்னு வரும். உள்ளே பெருக்கணுன்னாக்கா 210 ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் 9 × 10 2 அடித்தோன்னா 2 2 I 2 10 I 9 45 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணாலே போதும். ஸ்கொயர்ஸ்க்கு ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும். 21 ஸ்கொயர் என்ன, 441. அதோட 00 சேர்த்தாலே முடிஞ்சுது. 45 ஸ்கொயருக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சால் I 5 25. அதுக்கப்புறம் 4 இருக்கும். 4 16 + 4 20 அப்படின்னு சொல்லி போட்டலாம். அப்படி இல்லைனா 45 45 பெருக்கிக்கோங்க ஷார்ட்கட் தெரியலாம். I 5 25 மிச்சம் 2 4 5 20 22 I 4 20 மிச்சம் 2 4 16 2 18ன்னு வரும். கூட்டினாக்கா 5 2 0 மிச்சம் 1 2 அந்த 2025ன்னு வரும். அப்போ இதில் வந்து கழிச்சு போட்டாலே ஆன்சர் வந்துடும். கழிக்க வேண்டியதான். 2025 கழிச்சோன்னாக்கா இது ஒரு 5 9ல் 2 போனால் 7. அதுக்கப்புறம் 0க்கு 0 4ல் 2 போனால் 2 42075 அப்படின்னு சொல்லி வரும். எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது 42075. இதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதான். அது சிறப்பு தொடர் வரிசைன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் முன்னாடி உள்ள நம்பர்ஸை கழிக்கணும். கழிச்சு போட்டாலே ஆன்சர் வந்துடும். கொஞ்சம் கால்குலேஷன் மட்டும் தான் பெருசாக இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். 1's cube + 2's cube + 3's cube அதோட மொத்தமாக 15's cube மைனஸ் அந்த 1 + 2 + 3 + 15 வரைக்கும் அதோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கியூப் வரைக்கும் அந்த சிறப்பு தொடரில் ஸ்கியூப் வரைக்கும் கொடுத்துட்டு அந்த n7 எண்களில் 15 வரைக்கும் உள்ள மதிப்பை கழிக்க சொல்கிறாங்க. ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கியூப் ஃபார்முலேருந்து நார்மலான அந்த 1 + 2 + அந்த n7 எண்களோட கூடுதல் ஃபார்முலாலேருந்து கழிக்கணும். அப்போது ஸ்கியூபுக்கு என்ன ஃபார்முலா, n × n+1 / 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது தான் ஃபார்முலா. இதுக்கு வந்து ஜஸ்ட்டு n × n+1 / 2 இதான் முதல் ஃபார்முலா. இதை கழிச்சாலே போதும். இங்கே n என்ன 15, இங்கேயும் பார்த்தீங்கன்னா n வந்து 15 தான். இதை அப்படியே இந்த ஃபார்முலாவில் போட்டால் முடிஞ்சுது. அப்போது 15 + 1 என்ன வரும் 16 / 2 ஹோல் ஸ்கொயர். அதுலேருந்து 15
அப்போ இது ஒரு 16 டிவைட் பை 2ன்னு வரப்போகுது. அப்போ அடித்தோன்னா 2 8 2 16 2 8 2 16. அப்போ இதை உள்ளே அப்படியே பெருக்கணுனாக்கா 8 40 மிச்சம் 4 8 4 8 1 4 12. அப்போ 120 ஸ்கொயர் மைனஸ் 15ஓட 8 பிறகுனா 120 வரப்போகுது. அப்போ 120 ஸ்கொயர்லேருந்து 120 கழிச்சா போதும். 120 ஸ்கொயர் என்ன 12 ஸ்கொயர் 144, அதோட ஒரு 2 0. அதுலேருந்து இந்த 120 கழிச்சாலே போதும். 0 10ல் 2 போனால் 8, 3ல் 1 போனால் 2, அப்போது 14. 14,220 80 அப்படின்றது தான் ஆன்சர். எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா? ஜஸ்ட் இந்த 2 ஃபார்முலாவும் தெரிஞ்சால் போதும். இது வந்து முதல் ஃபார்முலா, n ஏழு எண்களோட கூடுதல். இதுவே வர்க்கங்கள்னாக்கா n × n + 1 2n + 1 / 6 அப்படின்றது வர்க்கத்துக்கு. கணத்துக்குனாக்கா n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர். இந்த 3 ஃபார்முலாவுமே இம்பார்ட்டன்ட். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். PQRST என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின், ஓகேவா, ஏபியாக இருந்ததுன்னா P - 4Q + 6R - 4S + Tயோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது இந்த 5 எழுத்தும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டு அதை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நாமளே ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். அதாவது PQRST அப்படின்றது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குன்னா கூட்டுத்தொடர் வரிசை எப்படி இருக்கும்? டிஃப்ரென்ஸு சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளே ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எழுதுருவோமே, 1 2 3 4 5ன்னு சொல்லி ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எழுதிட வேண்டியதான். எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 நம்பருக்கும் இடையில உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். D = 1ன்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எழுதிட்டு நம்மளே வேல்யூ கொடுத்துட்டோன்னு வையேன். அப்போது Pயோட வேல்யூ 1, Qயோட வேல்யூ 2, Rனா 3, Sனா 4, Tனா 5. இந்த வேல்யூ அப்படியே கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் போட்டு என்ன மதிப்பு வருதோ அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி மதிப்பை போட்டுடலாமா? அவங்க என்ன கேட்குறாங்க? P - 4Q + 6R - 4S + T அதான் கேட்குறாங்க. அப்போது Pயோட வேல்யூ என்ன? 1 மைனஸ் 4Q, Qயோட வேல்யூ 2னா 4ஓட பெருக்குனாக்கா 8ன்னு வரும். அப்போ 6R, Rோட வேல்யூ 3, அப்போ Rோட பெருக்குனாக்கா 18ன்னு வரும். 4S, S வந்து 4, அப்போ 4 அங்கே 16 -16. அப்போது Tயோட வேல்யூ 5 + 5. இதை அப்படியே சால்வ் பண்ணால் போதும். -8 -16 -24ன்னு வரப்போகுது. அப்போ 1 + 18 19, 19 + 5 24ன்னு வரப்போகுது. அப்போ 24லேருந்து 24 போனால் 0 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இந்த ஈக்குவேஷனோட வேல்யூ என்ன? 0. அப்போது ஆப்ஷன் டி தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி போட்டு வேண்டியதான். ஓகேவா? அவங்களே சொல்லியிருக்காங்க ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பீங்க. கூட்டுத்தொடர் வரிசைனாக்கா இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு வேல்யூ கொடுத்துட்டு போட்டாலே முடிஞ்சு. ஓகேவா? என்ன வேல்யூனாலும் கொடுக்கலாம். ஆனால் டிஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி சேமாக D = சேமாக இருக்கிற மாதிரி ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எழுதி நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் 0 தவிர வேறு எதுவும் வராது. ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். நற்பணி செய்த ஒரு சிறுமிக்கு பரிசளிக்க விரும்பி தோட்டக்காரர் சில ஆப்பிள்களை பரிசாக அளிக்க முன் வந்தார். முதல் நாள் 2 ஆப்பிள்கள், 2ஆம் நாள் 4 ஆப்பிள்கள், 3ஆம் நாள் 8 ஆப்பிள்கள், 4ஆம் நாள் 16 ஆப்பிள்கள் எனுமாறு 10 நாட்கள் அளித்தார். 10 நாள் முடிவில் அச்சிறுமி பெற்றுக்கொண்ட மொத்த ஆப்பிள்கள் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது ஒவ்வொரு நாளும் அதை அப்படியே டபுளாக கொடுத்துக்கிட்டே போகிறாங்க. முதல் நாள் 2, அடுத்த நாள் 4, முதல் நாள் 2, அடுத்த நாள் 4, 3ஆவது நாள் 6, 6 8, 4ஆவது நாள் 16, இப்படியே ஒரு 10 நாளைக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? 10ஆவது நாள், ஓகேவா, 10ஆவது நாள் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் 10ஆவது நாள் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்கல. அவங்க கேட்குறவங்க வந்து 10 நாள் முடிவில் அந்த சிறுமி பெற்றுக்கொண்ட மொத்த ஆப்பிள்கள் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அதோட கூடுதல் கேட்குறாங்க. இது எல்லாத்தையுமே கூட்டி என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? SN வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆனால் இதை நம்ம முதல்ல அந்த கூட்டுத்தொடர் வரிசை பெருக்குத்தொடர் வரிசை ஃபார்மெட்டில் இருக்குதா, கூட்டுத்தொடர் வரிசையா இல்லை பெருக்குத்தொடர் வரிசையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி அப்படியே ஏறிக்கிட்டே ஒரே சீரியஸாக போகுது அப்படின்னோடனே இது வந்து கூட்டுத்தொடரோ இல்லை பெருக்குத்தொடரோ தெரிஞ்சு போச்சு. கூட்டுத்தொடரா பெருக்குத்தொடரான்னு பாருங்கள், டிஃப்ரெண்ட் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். 4க்கும் 2க்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 2, ஆனால் 8க்கும் 4க்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 4ன்னு வந்துடும். அப்போ டிஃப்ரெண்ட் சேமாக இல்லை. அப்போ இது கூட்டுத்தொடர் வரிசை இல்லை, பெருக்குத்தொடர் வரிசையாக தான் இருக்கணும். ஏன்னா படிக்கும்போதே தெரியும் அது அப்படியே டபுள் ஆகிட்டே போகுது. 2 4ஆவது, 4 8ஆவது, 8 16ஆவதுன்னு ஒன்று அப்படியே ஒரு விகிதமாக மடங்காக ஏறிக்கிட்டு போகுது. அப்போது இதோட விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது அந்த ஆர் பார்த்தீங்கன்னா 4/2 2ன்னு வரும். 8ஐயும் 4ஐயும் வகுத்தீங்கனாலும் 2 தான் வரும். 16ஐயும் 8ஐயும் வகுத்தீங்கனாக்கா 2 தான் வரும். அப்போ இது வந்து ஜிபி ஃபார்மெட்டில் இருக்குது.
ஓகேவா. ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் பெருக்கு தொடர் வரிசையில் இருக்குது. நாம் பெருக்கு தொடர் வரிசை ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்கணும். பெருக்கு தொடர் வரிசைக்கு அந்த கூடுதல் எஸ்எனுக்கு என்ன ஃபார்முலா, ஒரு 3-4 ஃபார்முலா உண்டு. அதாவது இந்த ஆர் வேல்யூவை பொறுத்து ஆர் வந்து 1 விட கம்மியாக இருந்தால் எப்படி, 1க்கு மேலே இருந்தால் எப்படி, 1க்கு ஈக்குவலாக இருந்தால் எப்படி, இன்ஃபினிட்டியாக இருந்தால் எப்படின்னு சொல்லி ஒரு 4 ஃபார்முலா உண்டு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஆரோட வேல்யூ 2. ஆர் வந்து 1 விட கிரேட்டர் தென்னாக தான் இருக்குது. ஓகேவா. ஆர் இஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்னாக்கா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆர்என் -1 டிவைட் பை ஆர் -1. ஓகேவா. இதுவே 1 விட கம்மியாக இருந்தால் 1 - Rn 1/Rன்னு வரப்போகுது. இதுதான் இந்த ஃபார்முலாவோட டிஃப்ரெண்ட். அப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டு கூடுதல் என்னென்னு கண்டுபிடிச்சலாம். நமக்கு ஏ தெரியும், ஆர் தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆர் = 2, ஏனா என்ன முதல் உறுப்பு அந்த 2. இதை அப்படியே போட்டு கண்டுபிடிச்சலாமா. ஏவோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ 2, மேலே என்னன்னு கொடுத்துருக்காங்க. என்ன அந்த 10 நாளைக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போ n = 10. ஓகேவா. 10வது டைம் கண்டுபிடிக்கிறோம், நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கிறோம். n = 10ன்னு 2க்கு மேலே பவரில் 10 -1 டிவைட் பை r -1. அப்போது 2 - 1. இதை அப்படியே சால்வ் பண்ணோன்னாக்கா 2 2^10 2^10க்கு என்ன பண்ணலாம், அப்படியே 2 2ஆக பெருக்கிட்டே வரலாம். 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 32, 32 2 64, 128, 286 அப்படின்னு சொல்லி பெருக்கிட்டே வரலாம். அது ஒரு மெத்தட். அப்படி இல்லைனா ஷார்ட்டாக போகலான்னாக்கா 2^10 அதை 2ஆக பிரிச்சுக்கலாம். 2^5 × 2^5 அப்படின்னு சொல்லி இப்படி பிரித்தாலும் நமக்கு தெரியும். 2^5யோட வேல்யூ என்ன 32 அப்படின்னு சொல்லி வரப்போது. இதோட வேல்யூ 32. அப்போ 32 பெருக்கிறது ஈஸி. ஓகேவா. 32ஓட ஸ்கொயர் வேல்யூ டேரெக்டாக தெரிஞ்சுதான் ஓகே. டேரெக்டாக தெரிஞ்சதுன்னா 1024ன்னு வரும். அப்படி இல்லைனா 32 மட்டும் பெருக்கிட்டாலும் சட்டுன்னு போட்டுடலாம். அப்போ இதோட வேல்யூ என்ன வரப்போகுது 1024 -1, கீழே 2 -1 1 தான். அப்போ அதை கணக்கிலே எடுத்துக்க வேணாம். அப்போ 2 × 1001 போச்சுனாக்கா 23 வரும். அப்போ 2ஆல் பெருக்குனாக்கா 2046 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா. இந்த மாதிரி பவரை ஷார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியும் பெருக்கி பழகிக்கங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு 4 ஃபார்முலா உண்டு. இந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுவும் அந்த 1 டிபெண்ட் பண்ணி ஒரு ஆர் வேல்யூ. ஆர் 1 விட கம்மியாக இருந்தால் எப்படி, 1 விட அதிகம்னா ஈக்குவல்னா இன்ஃபினிட்னா இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி அந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டாலே ஜிபியோட அந்த கூடுதல் ஃபார்முலா முடிஞ்சுது. சரியா. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். a = 2^65 மற்றும் b = 2^64 + 2^63 + 2^62 இதே மாதிரியே கண்டினியூ ஆகி 2^0 வரைக்கும் இருக்குது என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் பின்வருவனற்றுள் எது உண்மைன்னு கேட்டுக்காங்க. அதாவது b ஆனது a விட 1 அதிகமாக இருக்குமா, இல்லை a ஆனது b விட 1 அதிகமாக இருக்குமா, இல்லை ஏவும் b சமமாக இருக்குமா, இல்லை b ஆனது a விட 2^64 அதிகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணணும். a = 2^65ன்னு ஒன்றே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பிக்கு பார்த்தீங்கன்னா 64 63 62ன்னு குறைஞ்சிட்டே போய் ஒரு சீரீஸாக போகிற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாக்கா அதை ஏவோட கம்பேர் பண்ணிடலாமா. அப்போ நம்ம பியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். பி எப்படி இருக்குது 2^64 + 2^63 2^62 இதே மாதிரியே போனால் 2^0 வரைக்கும் இருக்குது. இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டு எழுதுனா என்ன வரும் 2^0 + 2^62 + 2^63 அப்புறம் இதே மாதிரியே ஓகேவா 2^0லேருந்து இதே மாதிரியே போய் 2^64 வரைக்கும் வரும். இதை பார்த்தா ஒரு தொடராக போகிற மாதிரி இருக்கா, என்ன தொடராக இருக்குது, கூட்டு தொடரா பெருக்கு தொடரா பார்த்தாலே தெரியும் இது வந்து பெருக்கு தொடரில் தான் போகுது அப்படின்னு சொல்லி. இதை நம்ம என்ன மாதிரி எழுதலாம்னா இந்த 2^0 என்ன எழுதலாம், எனிதிங் பவர் 0 1ன்னு அர்த்தம். அப்போ அடுத்து என்ன வரப்போகுது 2^1ன்னு வரப்போகுது, அடுத்து 2^2ன்னு வரப்போகுது, அடுத்து 2^3ன்னு வரப்போகுது. இதே மாதிரியே தான் போய் +2^64 வரைக்கும் வரப்போகுது. அப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜிபி ஃபார்மேட்டில் இருக்கும். ஏபியாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதோட பவரில் நீங்கள் வேல்யூ போட்டு பார்த்தீங்கன்னா 1+ ஓகேவா. இது அப்படியே வேல்யூ போட்டு பாருங்களேன். இந்த 1 விட்டுட்டு 2^1 2ன்னு வரும், 2^2 4ன்னு வரும், 2^3 8ன்னு வரும். அப்படியே 2 4 8ன்னு போய் தான் 2^64 வரைக்கும் வருதுன்னா அப்படியே மடங்கில் ஏறிக்கிட்டே போகுது. 2 4 8ன்னு டிஃப்ரெண்ட் சேமாக இருக்க போகிறதில்ல, அதோட மடங்கு தான் வரப்போகுது. அப்போ 6ன்னு தான் வரும். அப்போ இது வந்து ஒரு ஜிபி பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் நம்ம ஜிபி ஃபார்மெட்டில் அதோட கூடுதல் கண்டுபிடிச்சி இந்த 1ஓட கூட்டணும். ஏன்னா 1 தனியாக எடுத்துக்கணும். 2^0வும் இருக்குது ஓகேவா. ஜிபியில் 2^0லாம் வராது. எனிதிங் பவர் 0 அதோட வேல்யூ 1 தான் ஓகேவா. அப்போ
இதை 1 மட்டும் வச்சுக்கிட்டு 1 ப்ளஸ் இது ஜிபி ஃபார்மெட்டில் இருக்குன்னா என்ன ஃபார்முலாவில் போடணும், அது வந்து ஆரை பொறுத்து தான் போடுவோம். ஆர் வந்து 1 விட கம்மியாக அதிகமானு பார்க்கணும். 2 4 8 தான் போயிட்டுருக்கு. அப்போ ஆரோட வேல்யூ என்ன 4/2 அடித்தாக்கா 2ன்னு வரும். அப்போ ஆர் = 2னாக்கா ஆர் வந்து 1 விட அதிகமாக தான் இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா வரும், ஏ rn - 1/r-1 அப்படின்ற ஃபார்முலாவில் வரணும். அப்போது ஏ 1 ப்ளஸ் ஏவோட வேல்யூ இங்கே என்ன 2 ஆரோட வேல்யூ அதுவும் 2 தான். பவர் என்னோட வேல்யூ என்ன, கடைசி டேர்மு 64 வரைக்கும் போகுது. அப்போ 2⁻64 - 1/r-1 அப்போ 2 - 1. இது அப்படியே போட்டோன்னா 1 ப்ளஸ் 2 உள்ளே பெருக்கணுனாக்கா 2 உள்ளே பெருக்குனா 2⁻64 அப்போ 2⁻65 மாறும். அப்புறம் 2 இந்த 1ஓட பெருக்குனா -2ன்னு வரும். கீழே 2ல் 1 போனால் 1 தான். அதை போடலாம் போடாமலும் இருக்கலாம். ஓகேவா, அதை அழிச்சு அது தேவையில்லாமல் குழப்பம். அப்போ இதை மட்டும் சால்வ் பண்ணால் இங்கே ஒரு +1 இருக்குது, இங்கே -2 இருக்குது. கழிச்சோனாக்கா -1ன்னு வரும். அப்போ 2⁻65 - 1ன்னு வரும். அப்போ பியோட வேல்யூ என்ன, b = 2⁻65 - 1. நமக்கு ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2⁻65 தான் கொடுத்துருக்காங்க. அப்போது ஏவோட வேல்யூ 2⁻65னா பி வந்து அந்த 2⁻65லேருந்து 1 கம்மியானாக்கா அதான் பியோட வேல்யூ. அப்போது எது அதிகமாக இருக்க போகுது, ஏ தான் அதிகமாக இருக்க போகுது. அதாவது ஏவை இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்கள், b = a - 1 இருக்கும். அதாவது ஏவை இந்த பக்கம் வச்சுட்டு -1 அந்த சைடு கொண்டு போனால் a = b + 1 இருக்கும். அப்போது ஏ வந்து பியை விட 1 அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா, ஏ ஆனது பிஐ விட 1 அதிகம். எங்கே இருக்குது, ஏ ஆனது பிஐ விட 1 அதிகம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் பியில் இருக்குது. தப்பாக போட்டுறக்கூடாது, பி ஆனது ஏஐ விட அதிகம்னு சொல்லி இந்த மைனஸை பார்த்து போட்டுறக்கூடாது. நீங்கள் அதை கரெக்டாக பார்க்கணும். பியோட வேல்யூ ஏவை விட 1 கம்மியாக தான் இருக்குது. ஏ வந்து 2⁻65, பி வந்து அந்த 2⁻65லேருந்து 1 போகணும். அப்போ பி தான் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை புரிஞ்சுக்கிட்டு போட்டால் போதும். அப்போது இதை மட்டும் அந்த பியை மட்டும் தனியாக ஒரு பெருக்கு தொடர் வரிசை, அதுவும் அந்த 2⁻0வை எனிதிங் பவர் 0 1ன்னு எடுத்துக்கிட்டு இதை மட்டும் அந்த ஜிபி ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, கணக்கு கொஞ்சம் பெருசு தான், பட் அந்த ஜிபி ஃபார்மேட்டில் தான் வருது. ஜிபி கணக்குனாலே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டு போட்டால் ஆன்சர் கண்டிப்பாக போட்டுடலாம். ஓகேவா, குரூப் 2 குரூப் 1ல இந்த மாதிரி கொஸ்டின் தான் அதிகமாக கேட்பாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. சரியா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு, ஃபைண்ட் தி சம் டு இன்ஃபினிட்டி ஆஃப் தி சீரீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது பின்வரும் முடிவெளி தொடரின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களே முடிவெளி தொடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. முடிவெளி தொடர் அப்படின்னாலே அதோட ஃபார்முலா என்ன, 4வது ஃபார்முலா அந்த r = இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி வந்ததுனாக்கா Sn = a/1 - r அப்படின்றது தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். இதில் ஏவோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ 108. ஓகேவா, ஏவோட வேல்யூ 108. ஆரோட வேல்யூ அந்த ரெண்டாவதுலேருந்து டிவைட் பண்ண வேண்டியதான், 36/108. ஓகேவா, மேலே 108 போட்டக்கூடாது, ரெண்டாவது இருக்கிறது தான் மேலே வரப்போகுது. அப்போ அடித்தோன்னாக்கா சின்ன சின்னதாகவும் அடிக்கலாம், 36ஆலையும் டைரெக்டாக அடிக்கலாம். ஒரு 36 36 3 36 108ன்னு வரும். ஓகேவா, அப்படின்னா கடைசியாக கொடுத்து இங்கே 4 12 எடுத்துக்கிட்டிங்கனாலும் 4/12ன்னு போட்டிங்கன்னா 1 4 4 3 12 1/3ன்னு வரும். அப்போ r = 1/3. அப்போ ஏவோட வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ தெரியும். உடனே இந்த ஃபார்முலாவில் போட்டலாமா, a = 108 r 1 - 1/3ன்னு வரும். அப்போது 3யை காமனாக இந்த சைடு கொண்டாடணுன்னாக்கா 2 - 3 - 1 2ன்னு வரும், மேலே ஒரு 108ன்னு வரும். அப்போ 2ஆல் அடித்தா 1 2 2 I 2 10 4 2 8. இந்த 3 அப்படியே மேலே பெருக்கல போகும். அப்போ 54 × 3 3 12 மிச்சம் 1 I 3 15 1 16 162 அப்படின்றது தான் அதோட கூடுதல். ஓகேவா, எங்கே இருக்குது, ஆப்ஷன் பி 162. முடிவெளி தொடரோட ஃபார்முலா என்ன, Sn = a/1 - r அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போடலாம். ஓகேவா, 3 15 27 39 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 15வது உறுப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, கூட்டுத்தொடர் வரிசை பெருக்குத்தொடர் வரிசைலாம் அதோட வடிவம் அந்த ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். டைரெக்டாக ஃபார்முலா வச்சு போடுறதா, அந்த ஃபார்முலாவை டைரெக்டாக எழுதி போட்ட வேண்டியதான். 15வது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எண்ணாவது உறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டால் அதற்கு ஃபார்முலா என்னென்னா tn, அந்த எண்ணாவது உறுப்புக்கு a + n - 1 × d, இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் எடுத்து எழுதுனால அந்த எண்ணாவது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா a என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து, a = 3 முதல் நம்பர். டி வந்து டிஃப்ரெண்ட், முதல் நம்பருக்கும் ரெண்டாவது நம்பருக்கும் இல்லை ரெண்டாவது நம்பருக்கும் மூணாவது நம்பருக்கும் உள்ள வித்தியாசம். 15லேருந்து 3 கழிச்சாக்கா டிஃப்ரெண்ட் என்ன, d = 12. அவங்க எத்தனாவது உறுப்பு கேட்குறாங்க, 15வது உறுப்பு தான் கேட்குறாங்க. அப்போ T15 தான் கேட்குறாங்க. ஓகேவா, T15 தான் கேட்குறாங்க.
அப்போ n என்ன 15. இது அப்படியே இந்த ஃபார்முலாவில் போட்டாலே முடிஞ்சுது. ஏக்கு பதிலாக 3 ப்ளஸ் என்னுக்கு பதிலாக 15 மைனஸ் 1 டிக்கு பதிலாக 12. அப்போது 3 ப்ளஸ் 14 இன்ட்டு 12 அப்படின்னு சொல்லி வரும். 14ஐயும் 12ஐயும் பெருக்குனாக்கா 168 அப்படின்னு சொல்லி வரும். பெருக்கி பார்த்துக்குங்க. ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லி பார்த்தா 171 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா என்னாவது உறுப்பு, ஆப்ஷன் ஏ. அப்படியே ஃபார்முலாவில் போட்டுகிட்டே வர வேண்டியதான். ஓகேவா? இது வந்து என்னாவது உறுப்பு ஃபார்முலா. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இப்போ இந்த கணக்கு படித்து பாருங்கள். 3, 6, 9, 12 அந்த நம்பர் டாட் போட்டு 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? போன தடவை 15வது உறுப்புன்னு சொல்லிட்டு அந்த 15வது உறுப்போட நம்பர் கேட்டாங்க. இப்போ அந்த கடைசியாக இருக்கிற அந்த உறுப்பு 111ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இது வந்து மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது, உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போது என்ன பண்ணுன்னா, இதுக்கு உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு கடைசி உறுப்பு அந்த லாஸ்ட் உறுப்பு எல் மைனஸ் ஏ மொதல் உறுப்பு டிவைட் பை அந்த டிஃப்ரெண்ட் டி ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி போட்டால் அதுதான் ஃபார்முலா அந்த மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ எல் என்ன இதில் 111, ஏ என்ன மொதல் உறுப்பு 3, டிஃப்ரெண்ட் என்ன ரெண்டாவதுலேருந்து மூணாவது கழிச்சா 6லேருந்து 3 போனால் 3, டிஃப்ரெண்ட் 3 ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி போட்டாலே முடிஞ்சது. 111ல் 3 போனால் 108 டிவைட் பை 3 ப்ளஸ் 1 அடித்தோன்னா 3 9 மிச்சம் 1 6 3 18 36 ப்ளஸ் 1 37 அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ மொத்தம் 37 உறுப்புகள் இருக்குது. ஆப்ஷன் சி. ஓகேவா? இதுவும் அந்த ஃபார்முலா இன்னொரு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அதே மாதிரி 3, 6, 9, 12 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 90 என்பது எத்தனையாவது உறுப்புன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது 90ங்கிறது அந்த எத்தனாவது உறுப்புன்னு தெரியல, கடைசி உறுப்புன்னு சொல்லலை. டிஎன் அந்த டிஎன்னாவது உறுப்பு பார்த்திங்கன்னா 90ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது எத்தனையாவது உறுப்பாக இருக்கும், இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது அதுக்கும் அதே ஃபார்முலா தான். டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி ஃபார்முலாவில் போட்டாலே தெரிஞ்சிடும். இந்த டிஎன் தான் பார்த்தீங்கன்னா இந்த 90ன்னு வச்சுக்கணும். கடைசி உறுப்புன்னு வச்சுக்க தேவையில்ல, எத்தனையாவது உறுப்போ அவங்க கடைசின்னு கொடுக்காதனால. அப்போ இந்த டிஎன் தான் 90, ஏ என்ன மொதல் உறுப்பு 3, என் வந்து அதுதான் கண்டுபிடிக்கணும் எத்தனையாவது உறுப்புன்னு கேட்குறாங்க. என் மைனஸ் 1 இன்ட்டு டி வந்து டிஃப்ரெண்ட், ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் 3, 6ல் 3 போனால் 3. அப்போது 90லேருந்து இந்த ப்ளஸில் இருக்கிற 3 கழிச்சோன்னாக்கா 87 ஆகுமா இந்த சைடு. 87 என் மைனஸ் 1 இன்ட்டு இந்த 3 மட்டும் இருக்கும். இந்த 3 இங்கே வகுத்தல்ல வரும். 87 டிவைட் பை 3 ஈக்குவல் டு என் மைனஸ் 1 அடித்தோன்னா 1 3 3 2 3 6 மிச்சம் 2 9 3 27ன்னு வரும். அப்போ இங்கே மைனஸில் இருக்கிற 1 அந்த சைடு வந்ததுன்னா ப்ளஸில் வரும். அப்போ என் ஈக்குவல் டு 29 ப்ளஸ் 1 30 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அப்போது 90 இந்த வரிசையில் இந்த இடத்துல 90ன்னு வருதுன்னா அது எத்தனையாவது உறுப்பாக இருக்குமா, 30வது உறுப்பாக இருக்குமா. அப்போ ஆப்ஷன் என்ன, டி. டி தான் ஆன்சர். ஓகேவா? இப்போது அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏ, 9, பி, 19, சி என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் ஏபிசி ஆகியவற்றின் மதிப்பு காண்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்க. அந்த வரிசையை முழுசாக கொடுக்காம ஒரு நம்பருக்கு பதிலாக இடையில லெட்டர்ஸை கொடுத்துட்டான். அப்போது ஏபிசி என்னவாக இருக்குன்னு கேட்குறான். ரொம்ப சிம்பிள். அந்த கூட்டுத்தொடர் வரிசையோட வடிவம் தான் கொடுத்துருக்கான். அந்த வடிவம் எப்படி இருக்கும் கூட்டுத்தொடர் வரிசைக்கு? ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2டி, ஏ ப்ளஸ் 3டி அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். அப்போது ஏ என்னன்னு கொடுக்கல, ஏ ப்ளஸ் டி ரெண்டாவதாக இருக்கிறது தான் 9ன்னு கொடுத்துருக்கான். ஏ ப்ளஸ் 2டி தெரில, அதான் பின்னு கொடுத்துருக்கான். இதுக்கு பதிலாக பி, இதுக்கு பதிலாக ஏ, இது 9. ஏ ப்ளஸ் 3டி தான் 19ன்னு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் ஏ ப்ளஸ் 4டி தான் கேட்குறான். ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டிஃப்ரென்ஸ் டி கண்டுபிடிச்சாலே ஏ கண்டுபிடிச்சி அதிலேருந்து கூட்டிகிட்டே போயிடலாமா. அப்போ அவன் கொடுத்துருக்க நம்பர் என்னென்னு பாருங்கள். ஏ ப்ளஸ் டி தான் இந்த 9, ஏ ப்ளஸ் 3டி தான் இந்த 19னா ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு 9, ஏ ப்ளஸ் 3டி தான் 19னா இதுலேருந்து அந்த டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கலாமா. நீங்கள் மனசால பார்த்தீங்கனாலே இதில் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 19லேருந்து 9 போணுச்சுன்னா டிஃப்ரெண்ட் வந்து 10. அப்போ இடையில இன்னொரு நம்பர் இருக்குனாக்கா இதுலேருந்து ஒரு 5 கூட்டியிருப்பான், இதுலேருந்து ஒரு 5 கூட்டியிருப்பான், டிஃப்ரெண்ட் 5ன்னு சொல்லி இப்படியே போட்டுடலாம். நீங்கள் உங்களுக்கு கணக்கு ரொம்ப ப்ராக்டிஸாக இருந்ததுன்னா படப்படன்னு டிஃப்ரெண்ட் 5ஆக இருக்கும். அப்போ இந்த 9லேருந்து 5 கழிச்சோன்னாக்கா இதுதான் இந்த ஏ வரப்போகுது. 9ல் 5 போனால் ஏ வந்து 4. அப்போ இதுலேருந்து 5 கழிச்சா பி கூட்டினாக்கா பி வந்து 14, சி வந்து எப்படியும் இதுலேருந்து இன்னொரு 5 கூட்டி மறுபடியும் 5 கூட்ட போகிறான், 24ன்னு வரப்போகுதுன்னு 4 14 24 தான் ஆன்சர்னு போட்டுருவீங்க.
உங்களுக்கு இந்த கணக்கு ப்ராக்டிஸாகவே படப்படான்னு இருந்ததுன்னா. அப்படி இல்லைன்னா இந்த வடிவத்தை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணும். a+d 9, a+3d 19னா இதுலேருந்து அப்படியே சிம்பிளை மாற்றி சமன்பாடு மாதிரி கண்டுபிடிக்க வேண்டியதான். ஏக்கு ஏ போச்சு, 3dயில் ஒரு டி போணுச்சுன்னா 2d வரும், -dனே வச்சுக்கோமே. -19ல் 9 போணுச்சுன்னா -10ன்னு வரும். அப்போ மைனஸ்க்கு மைனஸ் போச்சுன்னா d = 10/2 5ன்னு வரும். அப்போது டிஃப்ரெண்ட் 5. அப்போது ஏவுக்கு என்ன பண்ணும், இந்த 9லேருந்து 5 கழித்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இப்போ தான் இங்கே தான் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சி 4, 14, 24ன்னு கண்டுபிடிப்போம். ஓகேவா? அப்போ ஏ வந்து 4, இது வந்து a+2d தானே கேட்குறான். a+d வந்து 5, 4 + 10 14 அப்படின்னு சொல்லி பிஏ கண்டுபிடிப்போம். அதே மாதிரி சிக்கு வந்து a+4dயா, ஏ என்ன 4ஆ, 4dனா அது ஒரு 20ஆச்சா, 24ன்னு போடும். ஓகேவா? இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் இருந்தால் கணக்கை பார்த்தோன்னே ரெண்டுத்துக்கு இடையில டிஃப்ரெண்ட்டாக வரப்போகுது, கூட்டுத்தொடர் வரிசை தான் அப்படின்றதுனால இப்படி போடுறோன்னு ஈஸியாகவும் போட்டலாம். ஓகேவா? இதுக்கெலாம் நல்லா ப்ராக்டிஸ் இருந்தாலே போதும், பார்த்தோன்னே ஆன்சர் போடலாம். அடுத்த கொஸ்டின். ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 10 இருக்கைகளும் மொத்தம் 20 வரிசைகளும் உள்ளன. அடுத்தடுத்து ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 3 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்குன்னு கேட்குறாங்க. சரியா? ஒரு தேட்டரில் இருக்கிற சீட்டு அப்படியே இந்த மாதிரி கூம்பாட்டம் போயிட்டுருக்கு. மொதல் வரிசையில் பார்த்திங்கன்னா ஒரு 10 சீட்டு இருக்குது. அடுத்து பார்த்திங்கனாக்கா மொத்த லைன் பார்த்திங்கன்னா ஒரு 20 லைன் இருக்குது. 20 லைன் அந்த சீட் இருக்குது. ஒரு சீட்லேருந்தும் முக்கோணமாக ஏறிட்டே போகிறப்ப +2 +2ன்னு 2வதுல 12, 3வதுல 14ன்னு +2 கூடிகிட்டே போகுது சீட்டு. அப்படி இருந்தாக்கா கடைசி வரிசையில், கடைசியாக அந்த 20வது வரிசையில் எத்தனை சீட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை நம்ம என்ன பண்ணால் கூட்டுத்தொடர் வரிசையாகவே எடுத்துக்கணும். அதாவது முதல் வரிசையில் 10 இருக்கா, அந்த தான் ஏ வந்து 10. ஒவ்வொரு வரிசையிலையும் 2 ஏறிக்கிட்டு போதா, அப்போ ஒவ்வொரு வரிசைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன, 2. அந்த டி தான் 2 டிஃப்ரென்ஸ். ஓகேவா? மொத்தம் எத்தனை லைனுன்னு சொல்லிட்டாங்க, 20 லைனுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போது மொத்தம் எத்தனை லைனு, n = 20. என்னாவது உறுப்பு, அந்த 20வது உறுப்பு தான் கேட்குறாங்க. அதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். n = 20ன்னு வச்சுக்கிட்டா ஈஸி. அந்த a + n - 1 × d ஃபார்முலாவில் போட்டுலாமா. அந்த tn, அந்த என்னாவது உறுப்பில் இருக்கிற மொத்த சீட்டு கேட்குறாங்க. tn = a + n - 1 × d. அப்போ a என்ன 10, n என்ன 20ஆ, 20 - 1. டிஃப்ரெண்ட் d என்ன 2ஆ. அப்போது 10 + 19 × 2ன்னு வரும். 19 2 பெருக்குனா ஒரு 38, இது ஒரு 10. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா 48ன்னு ஒரு, சாரி இங்கே ஒரு தப்பாயிட்டு, அதாவது டிஃப்ரெண்ட் வந்து 3. ஒவ்வொரு சீட்லேயும் 3 இருக்கைகள் ஏறிட்டு போகுது. ஓகேவா? 3ன்னு போடணும். அப்போ இந்த இடத்துல 3ன்னு வரும். 3ன்னு வந்தால் 3 19 57. சரியா? 57. 57 + 10 67ன்னு வரும். ஓகேவா? ஆன்சர் வந்து 67, ஆப்ஷன் பி. ஓகேவா? அந்த இருக்கைகள் வந்து +2ன்னு போட்டேன், +3ன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி நிறையா கணக்குகள் +2 +3ன்னு வந்துகிட்டே இருக்கும். அதுவும் இந்த சினிமா அரங்குன்னு போட்டு நிறைய தடவை கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ரிப்பீட்டடாக வந்துகிட்டு இருக்க கொஸ்டின். அதனால் நான் +2 +2ன்னு போட்டேன். +3ன்னு போட்டுப்பாங்க. நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க எத்தனை ஏறுது அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். 4, 8, 16 என்ற பெருக்கு தொடர் வரிசையின் 7வது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெருக்கு தொடர் வரிசை. ஓகேவா? கூட்டு தொடர் வரிசைக்கு a + n - 1 × d. இதுவே பெருக்கு தொடர்னா அந்த t எனக்கு ஃபார்முலா என்ன, a/n - 1. ஓகேவா? இங்கே r வரும். a என்ன முதல் உறுப்பு 4, a = 4. rனாக்கா முதல் உறுப்புலேருந்து 2வது உறுப்பை வகுக்கணும். முதல் உறுப்பு 2வது உறுப்பு 8, முதல் உறுப்பு 4. அப்போ வகுத்தா 2ன்னு வரும். அப்போ r = 2. n - 1 7வது உறுப்பு கேட்குறாங்க. n = 7. அப்படியே போட வேண்டியதான். tn = a வந்து 4 பெருக்கல் rக்கு பதிலாக 2 மேலே 7 - 1. அப்போ 4 பெருக்கல் 2 பவர் 6. 2 பவர் 6னா என்ன, 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2. ஓகேவா? 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 32, 32 2 64ன்னு ஆச்சு. அப்போது 2/6ங்கிறது ஒரு 64. அதோட இந்த 4 பெருக்கணும். 4 பெருக்குனாக்கா என்ன வரும், 256ன்னு வரும். ஓகேவா? ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி. சரியா? இது இந்த மாதிரி மடங்களை கொடுத்து இந்த பெருக்குத்தொடர் கேட்குறானாலே சின்னதாக 2ஓட மடங்கு 3ஓட மடங்கு தான் கேட்பான். 2ஓட மடங்குனா கூட 7, 8, 10ன்னு கூட போகலாம். 3ஓட மடங்குனா ஒரு 5 வரைக்கும் கேட்பான். அதுக்கு மேலே கேட்க மாட்டான். டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சிலாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தான் வரும். ஓகேவா? பெரிய லெவலாக கேட்குறதா இருந்தாலுமே அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. எஸ்எஸ்சி இதில் கூட அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்கொயர் நம்பர்ஸ் ரொம்ப போணுச்சுன்னா டைமிங் அதிகமாக போகுன்றனால அந்த அளவுக்குலாம் எங்கேயுமே கேட்க மாட்டாங்க. டைமை பொறுத்து தான் கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின்.
1 + 2 + 3 ப்ளஸ் அப்படின்னு சொல்லி 30 வரைக்கும் அதோட கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ++ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னாக்கா இது அந்த சிறப்பு தொடர் வரிசை ஃபார்முலா. சிறப்பு தொடர் வரிசையோட இந்த ஃபார்முலாவில் மொத்த கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா? n × n + 1 × 1/2. ஓகேவா? இதில் ஒரு 4-5 ஃபார்முலா வரும். இந்த மாதிரி 1 2 3ன்னு ஒத்தப்படையிலேயே ஏறிக்கிட்டே போகலாம். ஓகேவா? கரெக்டாக ஆர்டராக இயலெண்களாக ஏறிட்டு போனால். இதுவே ஒத்தப்படையில் 1 + 3 + 5ன்னு போனால் ஒரு ஃபார்முலா. இதுலேயே ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு போனால் ஒரு ஃபார்முலா. ஸ்கியூப்னு ஃபார்முலா, இன்னொரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லி நிறைய ஃபார்முலாஸ் எழுதி போட்டிருப்பேன். ஃபார்முலா நடத்திட்டு தான் கணக்கே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஃபார்முலா n × n + 1/2. இதில் n என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைசி 30 தான். 30 + 1/2 அடிச்சோன்னா 1 2 15ன்னு வரும். அப்போ 15 உள்ளே கூட்டினோன்னா 31 வரும். 15 31 பெருக்க வேண்டியதான். 31 × 15 1 5 5 3 5 15 1 3 கூட்டினோன்னா 5 6 4 465 அப்படின்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? 465 ஃபார்முலா தெரிஞ்சாலே போட்டுடலாம். சரியா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து 1 + 2 + 1 + 3 + 5 1 3 ஆயிருக்கு, 3 5 ஆயிருக்கு. அப்போ ஒத்தப்படியிலேயே ஏறிட்டு போயிருக்கு. கடைசியாக 31ஓட கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. போன இது வந்து 1 2 3ன்னு போனது. இப்போ இது வந்து ஒத்தப்படையாக வந்திருக்கு. ஒத்தப்படைக்கு ஃபார்முலா என்ன? அதே மாதிரியே n + 1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது தான் இதுக்கு ஃபார்முலா. ஓகே, போன இதுக்கு n × n + 1/2, இதுக்கு n + 2/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ இதில் n என்ன? 31. அப்போ அந்த 31 + 1/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ 31 32/2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். அடித்தா 1 2 16ன்னு வரும். 16 ஸ்கொயர். 16 ஸ்கொயர் என்ன? அதே 256 தான். ஓகேவா? 256 தான் ஆன்சர் சி. சரியா? ஸ்கொயர் நம்பர்லாம் ஒரு 25 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு வந்திருக்கு, ப்ளஸ் வந்திருக்கு, ஸ்கொயராக இருக்குது. அப்போ ஸ்கொயரோட ஃபார்முலாஸ் 12 ஸ்கொயரோட மதிப்பு கேட்குறாங்க. அப்போ n = 12. ஃபார்முலா என்ன? n × n + 1 2n + 1 / 6 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? நிறையா ஃபார்முலா இதே மாதிரியே வரும். கீழே நம்பர் வரும். இதுக்கு 6 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ n என்ன? 12. 12ஓட 1 கூட்டினா 13ன்னு வரப்போகுது. 12 2ஆல் பெருக்குனா ஒரு 24. 24ஓட 1 கூட்டினா 25ன்னு வரப்போகுது. /6 அடித்தோன்னா 1 6 6 2 12. 2 × 25 50 ஆச்சு. 50ஓட இந்த 13 பெருக்கணும். 50 × 13 5ஆல் பெருக்கனா 3 5 15 மிச்சம் 1 1 5 5 1 6 கூட ஒரு 0 650 அப்படின்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகேவா? இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே படப்படன்னு போட்டுடலாம். இப்போ அடுத்து கடைசி கணக்கு. இது பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கியூப். ஓகேவா? ஸ்கியூபாக கேட்டிருக்காங்க. கடைசியாக 25 ஸ்கியூப். ஸ்கியூபுக்கான ஃபார்முலா. ஸ்கியூபுக்கு ஃபார்முலா என்ன? அந்த நார்மலாக எனக்கு n × n + 1/2ன்னு போடுவோம்ல, அதை அப்படியே ஹோல் ஸ்கொயர் பண்ணால் அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கியூபுக்கான ஃபார்முலா. அப்படி தான் நான் சொல்லியிருப்பேன். சம்மேஷன் ஆஃப் nன்னு சொல்லி அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் தான் சம்மேஷன் ஆஃப் n³ அப்படின்னு சொல்லி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. இதுதான் இதோட ஃபார்முலா. n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ n இங்கே என்ன? 25. 25ஓட 1 கூட்டினா 26ன்னு வரப்போகுது. /2 அடித்தோன்னாக்கா ஒரு 13 ஹோல் ஸ்கொயராக. அப்போ 25ஐயும் 13ஐயும் ஃபஸ்ட்டு பெருக்கணும். பெருக்கினா 3 5 15 23 6 1 7 5 2 5 12 மிச்சம் 1 3 325. இந்த 325 அப்படியே ஸ்கொயர் பண்ணும். ஓகேவா? கொஞ்சம் கால்குலேஷன் பெருசாக தான் போகும். 325 ஸ்கொயர். அப்போ 325 பெருக்கணும். பெருக்குனா 5 25 மிச்சம் 2 10 12 மிச்சம் 1 15 16ன்னு வரும். 10 மிச்சம் 1 2 4 1 5 3 2 6 3 15 மிச்சம் 1 3 6 1 7 3 9 கூட்டினா 5 2 15 10 16 மிச்சம் 1 8 8 7 15 மிச்சம் 1 10ன்னு வரும். ஓகேவா? அப்போது 1,05,625 எங்கே இருக்குது? 1,05,625 ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லி. கடைசியாக ஸ்கொயர் வரதுனால பெரிய நம்பரை ஸ்கொயர் பண்ணுற மாதிரி ஆகுது. இதுவும் பெரிய நம்பர்லாம் கிடையாது. படப்படன்னு 10 செகண்டில் பெருக்கி போடுறதா. கால்குலேஷன் இப்படியே பெருக்கே டேரெக்டாக போடலாம். இதுக்கெலாம் ஷார்ட்கட் தேவையில்லை. ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே இந்த கணக்கு எல்லாத்தையுமே போடலாம். புரியுதா? இப்போது அந்த கணக்குகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டெஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாத்தையுமே பார்ப்போம். நன்றி.